ஏசாயா அதிகாரம் 62 வசனம் 8. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு சர்வ வல்லமையுள்ள பரிசுத்த தேவன் மனிதராகிய நம்மை அவர் வாசம் பண்ணும் பரிசுத்த நகரமாகிய சியோனாக மாற்றுவது மட்டுமல்ல, நம்மோடு ஆணையும் இடுகிறார் என பார்க்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? அப்படியானால் அவர் மனிதராகிய நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? என்ன ஆணையிடுகிறார் என்றால், இனி உன் தானியத்தை, அதாவது உன் ஆகாரத்தை, திராட்சை ரசத்தை, அதாவது உன் பிரயாசத்தின் பலனை அந்நியராகிய சத்துருக்கள் அனுபவிப்பதில்லை என ஆணையிடுகிறார். அன்பானவர்களே, எப்படி ஆணையிடுகிறார் என்றால், கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் வல்லமை உள்ள புயத்தின் மேலும், அதாவது தன் முழு பலத்தின் மேலும் ஆணையிடுகிறார். அப்படியானால் அவர் நம்மை நேசிப்பது மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் கருதுகிறவராக, சந்திக்கிறவராக, யெகோவா ஈரையாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து நன்றியோடு வாழ வேண்டும். அவரை நம்பி வாழ வேண்டும். மட்டுமல்ல, இனி அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பிரயாசப்பட்டு சேர்த்த எத்தனையோ ஆசீர்வாதங்களை சத்துருவாகிய பிசாசு மனிதர்கள் மூலம் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறான் அல்லவா? அதனால் சோர்ந்து போகிற நம்மை பார்த்து, இனி நீ கவலைப்படாதே என்கிறார். யெகோவா நிசியாகிய சேனைகளின் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி சகலத்தையும் திருப்பி தருவேன் என வாக்கு கொடுப்பது மட்டுமல்ல, ஆணையிட்டும் தருகிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் சியோனாகிய கைவிடப்படாத நகரம் என அழைக்கிற எங்கள் அன்பின் தேவனுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை உள்ளவர்களாகவும், நன்றி உள்ளவர்களாகவும், பரிசுத்தமுள்ளவர்களாகவும் வாழ தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததே